This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். வங்கியில் கடன் வாங்கியவர்கள் இறந்து விட்டால் அந்த பணத்தை வசூலிக்க வங்கி என்ன செய்யும்? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றின டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வங்கி கடன் வாங்கிய ஒருவர் இறந்துவிட்டால் வங்கி என்ன செய்யும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் வங்கியில் எப்படி கடன் வாங்க வேண்டும் என்பதையும் பார்க்கலாம். இது குறித்து தமிழ் குவோராவில் வெங்கடராமன் கூறியதாவது: வங்கியில் கடன் வாங்கி ஒருவர் இறந்துவிட்டால் வங்கி என்ன செய்யும்? கடன்களில் 2 வகைகள் உண்டு. அடமானம் சார்ந்த கடன், உதாரணமாக வீட்டு கடன், தங்க நகை கடன் போன்றவை. அடமானம் அற்ற கடன், உதாரணமாக தனிநபர் கடன், கட்டணட்டை கடன் போன்றவை. இது குறித்து இப்பொழுது இந்த கடன்களை வாங்கியவர் இறந்துவிட்டால் வங்கி எவ்வாறு கையாளும் என்று பார்ப்போம். கடனாளி வாங்கிய கடனின் கூட்டு கடனாளி யாராவது இருந்தால் அவர்கள் இனிமேல் அந்த கடனுக்கு பொறுப்பாவார்கள். கடனாளியின் கடனுக்கு யாராவது உத்தரவாதம் கொடுத்திருந்தால் அவர்கள் இனிமேல் அந்த கடனுக்கு பொறுப்பாவார்கள். வாங்கிய கடனுக்கு காப்பீடு இருந்தால் கடனாளி இறக்கும் பட்சத்தில் காப்பீடு நிறுவனமானது கடன் பாக்கியை கட்டிவிடும். தனிநபர் மட்டுமே கடன் வாங்கி பட்சத்தில் வங்கி எவ்வாறு கையாளும் என பார்ப்போம். கடனாளி இறந்துவிட்டால் அடமான பொருளை ஜப்தி செய்து அதன் மூலம் வங்கி பணத்தை ஈட்ட பார்க்கும். கடனாளியின் வாரிசுதாரர்கள் அடமான பொருளை இழக்க வேண்டும் என்று நினைத்தால் கடனை அடைத்து அடமான பொருட்களை காத்து கொள்ளலாம். கடனாளியின் வாரிசுகளுக்கு கடனாளியின் வழியாக பெற்ற சொத்துக்கள் வரை மட்டுமே கடனுக்கு பொறுப்பு. அதற்கு மேற்பட்ட கடனுக்கு அவர்கள் பொறுப்பல்ல. கடனாளியின் கடன் 1,00,000 ரூபாயாக இருந்து அவரது வாரிசு கடனாளியின் இறப்பின் வழியாக பெற்ற பணம் 50,000 ரூபாய் எனில் வங்கியானது கடனாளியின் வாரிசுதாரர்களிடம் இருந்து 50,000 ரூபாய் மட்டுமே பெற முடியும். ஏனெனில் பிதுரார்ஜிதியாக பெற்ற சொத்தின் அளவிற்கு மட்டுமே கடனாளியின் வாரிசுகள் பொறுப்பாவார்கள். இந்த வங்கி அடமான பொருட்களை கொண்டு பணம் ஈட்ட முடியும். கடனாளியின் வாரிசுதாரர்கள் கடனாளியாக வழியாக பெற்ற சொத்திலிருந்து கடனை மீட்க முடியும். அதற்கு மேற்பட்ட கடனுக்கு கடனாளி வாரிசுதாரர்களிடமிருந்து வங்கியால் பணத்தை வசூலிக்க முடியாது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், எந்த ஒரு கடனுக்கும் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கடனாளியால் கட்ட முடியாத பட்சத்தில் நாம் தான் அதற்கு பொறுப்பு. கடன் சீக்கிரம் அடைந்துவிட வேண்டும். கடனை அடைக்காத பட்சத்தில் நமது வாரிசுகளுக்கு நாம் விட்டு செல்லும் பொருட்களை கூட கடன் செலுத்த செலவிடக்கூடும். கடனை அடைக்காத பட்சத்தில் அடமான பொருட்கள் வாங்கினால் பறிக்கப்பட்டால் குடும்பம் மிகவும் கஷ்டப்படும். உதாரணமாக வீட்டு கடனில் அடைக்கப்படாத பட்சத்தில் குடும்பம் வீட்டை இழக்க நேரிடும். எனவே ஆயுள் காப்பீட்டு எடுத்து வைப்பது அவசியம். அதன் மூலம் குடும்பம் அடமான சொத்துக்களை மீட்டு கொள்ள முடியும். கடன்கள் வாங்குவதை தவிர்ப்போம். வாங்கும் பட்சத்தில் சீக்கிரம் அடைத்து விடுவோம். கடன் இல்லாத மனிதனை நிம்மதியான மனிதன், அவ்வாறு அவர் குறிப்பிடுகின்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.